தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும். அவரோட டார்கெட்டு 2031. ஆனா விஜய் விவரம் இல்லாமலாம் இல்ல, ரெண்டு சேர்றதுக்கான ஒரு மையப்புள்ளியை நோக்கி தான் விஜயோட அரசியல் வெயிட்டிங். ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் கனவு கூட காண முடியாது. ஏன்னா விஜய் விரும்பினால் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஜென்டில்மேனா நடிக்க வேண்டிய கட்டாயம். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே சவால் என்னன்னா, இப்ப இருக்கிற இடத்தை காப்பாற்ற முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் யாருன்னே தெரியாதுங்கிறாரு. உன் கையை எடுத்து உன் கண்ணை குத்துவேங்கிறது தான் பாஜகவுடைய அந்த ஸ்டைல். பாஜக இருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான் அதிமுகவுடைய ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்திருக்கிறாரு. இயற்கை விவசாயம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு உரையாற்றிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் இது. கூட பார்த்தீங்கன்னா அவர் வரவேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் ஒரு பக்கம் போனாலும் சரி, ஏற்கனவே என்டிஏக்குள்ள உட்கட்சி அதிமுக உட்கட்சி விவகாரம் சமீப நாட்களாக ஒரு பேசுவது பொருளாக இருக்குது. இந்த ஈவெண்ட் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட ப்ரெஸ் கேட்குறாங்க, நீங்கள் இன்றைக்கி மோடி சந்திக்கலான்னு கேட்கும்போது சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு மறுக்காமல் சஸ்பென்ஸ் சொல்லிட்டு நகர்றாரு. என்ன கணக்கு போகுது? பிரதமர் மோடியோட வருகையை வச்சு அதிமுக உட்கட்சி சம்பந்தமான விஷயங்களாக இன்னைக்கு என்னென்ன கணக்கெல்லாம் போடப்பட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி மோடி வருகையை பயன்படுத்தி கொண்டு அவரை வரவேற்க வந்தது மூலமாக, நான் உங்கள் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அட்டண்டன்ஸ் போடுறக்கா அவர் வர்றாரு. அந்த இடத்துல செங்கோட்டையனுக்கு வேலை கிடையாது. செங்கோட்டையன் எப்போ தேவைப்படுவார்? எடப்பாடி ஏதாவது அக்கப்போர் பண்ணுவார், ஆட்டம் காட்டுவார் கூட்டணிக்குள்ள அப்படின்னு ஏதாவது சிக்னல் மாறி வந்துருச்சுன்னா தான் செங்கோட்டையனுக்கு வேலை. செங்கோட்டையனுக்கு என்ன வேலை? செங்கோட்டையன் ஒரு துருப்பு சீட்டு பாஜகவிற்கு. யாரெல்லாம் தலைமையோடு முரண்படுகிறார்களோ அவர்களை நான் கையில் எடுத்து உன்னை மிரட்டுவதற்கான ஆயுதமாக நான் ஒன்று பயன்படுத்துவேன். உன் கையை எடுத்து உன் கண்ணை குத்துவேங்கிறது தான் பாஜகவுடைய அந்த ஸ்டைலு. அதனால இந்த முறை அதற்கான அவசியம் செங்கோட்டையன் சஸ்பெண்ட் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை ஒருத்தரும் கூப்பிடலை அப்படின்னு சொல்றது கௌரவ குறைச்சலா இருக்கும். என்னை ஒருத்தருமே திரும்பி பார்க்கலங்க, நாதியே இல்லைங்க எனக்கு அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு பெரிய மூத்த தலைவர், அரசியலில் பல களங்கள் கண்டவர், எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிற காலத்தில் இருந்தவரோடு பயணித்தவர், ஜெயலலிதாவுக்கு ப்ரோக்ராம் சொன்னவர், கூகுள் மேப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய அரசியல் டூருக்கு கூகுள் மேப்பாக செயல்பட்டவர், இவ்வளவு பெருமிதங்களை கொண்ட ஒருத்தர் மோடி என்னைய பார்க்க மாட்டேன்ட்டாருங்கன்னு சொல்றதுக்கான காலகட்டம் அந்த ஓபிஎஸ்க்கு வந்துச்சுல, அது மாதிரி ஒரு காலகட்டம் அவருக்கு இன்னும் வரல, சந்திக்கவும் மாட்டார். அதனால அதிமுகவினுடைய தயவு இல்லாமல் பாஜகவால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்பதை முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்நாளிலே பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார். அதனால மோடி ஒருபோதும் இந்த நேரத்துல எல்லாம் அவர் சிவபூஜையில் கரடி எதற்குன்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் செங்கோட்டையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டைம் இருக்கு. இந்த காய்களை வைத்து இப்போது இந்த சதுரங்கத்திலே விளையாட மாட்டார்கள். அப்படித்தான். ஆனால் இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட பாஜகவுடைய பிம்பம், பிரதமர் மோடியோட பிம்பம் இன்னும் குறையல. அவங்களோட தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதன் மூலமாக வரக்கூடிய 5 மாநில தேர்தலில் தமிழ்நாடு தேர்தல் சந்திக்க இருக்குது. தமிழ்நாட்டுக்கு சில வியூகங்கள் வைக்க போகிறாரு. இந்த இடத்துலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. பாஜக தான் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அவங்க கை தான் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த அதிமுகலேருந்து வெளியே போனவங்க, குறிப்பாக என்டிஏலேருந்து வெளியே போன டிடி தினகரன், ஓபிஎஸ் போன்ற நபர் எல்லாத்தையும் விட்டுருவாங்களா? அப்போ அவங்களாம் உள்ளே கொண்டு வரும். ஏன்னா இவங்க வெற்றிக்கு அவங்களாம் தேவை இல்லையா? கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக கைவிடுவதை தவிர வேற வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தான் என்டிஏ கூட்டணியினுடைய மிகப்பெரிய தலைவரில் ஒருவர் என்று வர்ணிக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து அவர் என்ன பண்ணார்? எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. சில பேர் சொன்னாங்க, எஸ்பி வேலுமணி மாதிரி ஆளுகள்லாம் என்ன சொன்னாங்க,
நாங்கள் மட்டும் பாஜக கூட்டணியில் இருந்திருந்தோம்னா சில தொகுதிகளை ஜெயித்திருப்போம், மத்திய மந்திரியாலாம் ஆயிருப்போம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்படிலாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தானே கூட்டணியை முறிச்சார் எடப்பாடி பழனிசாமி. யாராவது வந்து வேலுமணி மாதிரி ஆள் எம்பி ஆகி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கா? சும்மா கட்சி ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் போதே, பஞ்சர் ஆகி கிடக்கும் போதே, டியூப் எல்லாம் கலட்டினதுக்கு பின்னாடியே ஒரு ஆளை வச்சு குத்தி குத்தி பார்க்குறாங்க செங்கோட்டையனை வச்சு. சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் கொடுத்தா நிலைமை என்ன, எடப்பாடி நிலைமை என்ன ஆகும்? இப்பயே அமித்ஷா சொல்றாரு அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார். ஏன் நீ சொல்ல பாஜக இருந்து ஒரு பிரதமர் வருவார்னு சொன்னியா? அப்ப மட்டும் பாஜக இருந்து ஒரு பிரதமர் வருவார் நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது சொன்னீங்களா? அப்ப மட்டும் மோடி வருவார்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை சொல்லாம அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருன்னா அப்ப அதிமுக இருந்து வராம பாஜக இருந்தா வருவாரு. இந்த விளையாட்டுலாம் ஏன் விளையாடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய இன்றைய பொருளாளராக இருக்கிறவர் என்ன சொன்னாரு? எஸ்ஐஆர்னால தான் வந்து ஜெயிச்சாங்க பீகாரில், இங்கேயும் எஸ்ஐஆரில் தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், மக்கள் ஓட்டு போட மாட்டேன் அதிமுகவுக்கு. எஸ்ஐஆர் இருக்கு, யாரை நீக்க வேண்டும், யாரை சேர்க்க வேண்டும், யாரை கோர்க்க வேண்டும், அதெல்லாம் எங்களுக்கு வித்த தெரியும். அதனால தான் திமுக காரன் ஒவ்வொருத்தனுமே என்ன பண்ணுறான், பிஎல்ஏன்னு சொல்லக்கூடியவன் பின்னாடியே திரியிறான். எங்கேயும் மவனே எங்கேயும் தப்பிக்க முடியாது, என் கண்ணை சேவில் தான் தேர்தல் நடக்கணும் அப்படின்னு இந்த கிளை செயலாளர்ல இருந்து, ஒன்றிய செயலாளர்ல இருந்து, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தொண்டன் உடன்பிறப்பு அத்தனை பேருமே தேர்தல் அலுவலர்கள் ஒழுங்கா வேலை பார்க்குறானா இல்லையா, ஒழுங்கா மனு பெற்றார்களா இல்லையா, ஏதாவது கோல்மால் பண்ணிடுவியா நீயே அப்படின்னு பின்னாடியே திரியிறாங்க. ஆனா ஏதாவது ஒரு முறைகேடு நடந்தால் எடப்பாடி மீண்டும் சிஎம் ஆயிடுவாரு அப்படிங்கிறதுல தான் அதிமுக. அப்ப அதிமுக என்ன சொல்லுது, மக்கள் எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லல. எஸ்ஐஆர் இருக்கு, அதனாலதான் பீகார் தேர்தல் வெற்றி. இவ்வளவு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதனை நீங்க பார்க்க முடியாது அரசியல்ல. அதனால நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவரு, இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜி, விஜய் விரும்பினால் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கடா, இவங்கிட்ட கிடந்து சீரழிகிறோம்டா, இவங்க பாஜக பின்னாடி போறோம்டா, பலியாடுடா, நாங்க போய் கசாப்பு கடை வரைக்கும் கொண்டு போயிடாதீங்கடா, இங்க மேய்ச்சல் நிலத்தோட நின்றுட்டேன்னா நீனு நானும் சேர்ந்தோம்னா நம்ம வலிமை ஆயிடுவோம், நீ நானும் வேற வேற கிடையாது என்று ராஜேந்திர பாலாஜி கதறாரு. அதனால தமிழ்நாட்டு அரசியல்ல மறுபடியும் நான் பாஜக கூட போனாலும் போவேன், பலியாடா போனாலும் போவேன், பங்காளியை சேர்க்கவே மாட்டேன், ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்கிற திசை பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன், சசிகலாவை நான் பார்த்ததே இல்லை என்று ஒரு சத்தியவானாக அரசியல்ல பிரகாசிக்கிற எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் யாருன்னே தெரியாதுங்கிறார். நீங்க மூன்றாம் பேர ஸ்ரீதேவி மாதிரி ஆயிட்டாரு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, டிடிவி தினகரன் மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த நினைவை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏய் நாங்க தாண்டா குவத்தூர்ல உங்களை எல்லாம் கொண்டு வந்தா வரதுட்டியாடா அப்படிங்கிறதுக்கு மூன்றாம் பிறை கிளைமாக்ஸ் மாதிரி என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஸ்ரீதேவி மாதிரியே ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதனால எடப்பாடி தெளிவாக, அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா டிடிவி தினகரன் தெளிவாக தெரிஞ்சிட்டார். இந்த அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையாக சொல்லுவாங்க, இன்னும் 5 அமாவாசை இருக்கு ஆட்சி மாற்றத்துக்கும் வாங்க சொல்றவரே அமாவாசையாக தான் இருக்காரு. அதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு. அதனால இப்போ அவங்க என்ன முடிவுன்ட்டாங்கன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு செட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு செங்கோட்டையனையெல்லாம் சேர்த்துக்கிட்டு விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, விஜய்கிட்ட இருந்து முறையான சிக்னல் வரலை. இப்போ விஜய் வந்து இவர்களையெல்லாம் கையாளுகிற இடத்துல இருக்கிறாரா? இப்போ நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவரை வரவேற்றது யாருன்னா அன்றைய காலகட்டத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ நடந்த தேர்தல்களுக்கெல்லாம் அவர் யாரை நம்புறாரு எம்ஜிஆர் பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய வசீகரம், 1000 விஜய்க்கு சமம் ஒரு எம்ஜிஆர். அப்படிப்பட்ட அவரு சங்கரையாவை தான் மதுரையில் வந்து தேர்தல் பொறுப்பாளராக போடுறாரு. அவன் கட்சிக்காரனும் கிடையாது, ஏடிஎம் காரன் கிடையாது, சிபிஎம் உடைய சங்கர பின்னால வந்து ஒரு மாபெரும் தலைவராக மலர்ந்த சங்கரையாவை தான் இங்கே. அப்ப அவருக்கு தெரியுது அரசியல்ல யாரு வந்து பெர்ஃபெக்டா வேலை செய்வாங்க. ஆளு எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, கும்பல் முக்கியம் கிடையாது. செயல் வர்றவன் ஒத்தாளா இருந்தா கூட அவங்க வந்து டீம் வச்சிருப்பாங்க, கரெக்டா வேலை செய்வாங்க. அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுகளை தான் வந்து எம்ஜிஆர் நம்பினார். அப்ப அந்த கூறுவார் இருக்குல்ல, அரசியல்ல யார்கிட்ட என்ன செய்யணும், யாரை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும், யார்கிட்ட என்ன பொறுப்பு கொடுக்கணும், இந்த இடத்தை நோக்கி விஜய் நகர்ந்துட்டாலே இவங்களோட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும், இவர்களோட சந்திப்பை நிகழ்த்தி இருக்கணும். ஆனா ஏன் நிகழ்த்தலைன்னு ஒரு கேள்வி. ஏன் நிகழ்த்தலைன்னா, கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியில இருந்து
பழையபடி பழனிசாமி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிவர்ஸ் கியர் ஒன்று கையில் வச்சிருக்கிறாப்புல, டபக்குன்னு வண்டியை மாற்றினாப்புலனா டிடிவி தினகரனையெல்லாம் வண்டியில் ஏற்றுனா மறுபடியும் இறக்கி விட முடியாதுல, ஏற்றிட்டு. அதனால தான் இந்த பக்கம் சிக்னலை காட்டாமல் இருக்காரு. அதனால் விஜய் விவரம் இல்லாமலாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் இல்லாமல் தவிக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறாரு, கட்சி கிடையாது. ரெண்டு சேர்றதுக்கான ஒரு மையப்புள்ளியை நோக்கி தான் விஜயோட அரசியல் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பாஜக இருந்து எப்படி தப்பிப்பது என்பது தான் அதிமுகவினுடைய ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இப்படியே பயணம் போனாங்கன்னா இது மரண கிணறுல வண்டி ஓட்டுறது மாதிரி ஆயிருங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்கேன் எல்லாரும். சார், இப்போ வந்து இந்த பாஜக இருந்து வெளியேறது, அந்த கூட்டணி உடச்சிட்டு வெளியேறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையானதா, சாதிக்க முடியக்கூடியதா? அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்தா மோடி அமித்ஷா சும்மா தான் இருப்பாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து தங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த வலிமையை காட்ட முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறது. எவ்வளவுதான் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஜென்டில்மேனாக நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த சிக்கல் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அது குறிப்பிடத்தக்க சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய. இப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே சவால் என்னன்னா, இப்போ இருக்கிற இடத்தை காப்பாற்ற முடியுமா? அதான் அவருக்கு இருக்க பெரிய சிக்கல். எதிர்கட்சி தலைவர் ரோல். ஆமா, எதிர்கட்சி தலைவர். இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒரு 64 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது மாதிரி கட்சியின் பொதுச் செயலாளர், இதை நீடிக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. அதனால அதிரடி மாற்றம், அதாவது பாஜக வந்து எஸ்ஏஆர் மூலமாலாம் மோசடி செஞ்சு வந்து கூட்டி கழிக்கிற கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எடப்பாடியை சிஎமாக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி. நான் முதல்ல சொன்னேன், நாடாளுமன்ற தேர்தலில் எவனும் ஜெயிச்சிடக்கூடாது. ஜெயிச்சா அங்கிருந்து ஒரு லீடர் உருவானா தம்முடைய தலைமைக்கு பாதிப்பு என்பதனால தான் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து ஓடி வந்தார். பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ நாள் கூட இருந்தவர் ஓடி வந்தார்ல. அப்போ மோடி வலிமையான பிரதமர் இல்லையா? அவரை பார்த்து அவருக்கு அச்சம் இல்லையா? அப்படிலாம் பல கேள்வி இருக்குல்ல. அதே அச்சம் சட்டப்பேரவை தேர்தல். இது அதிமுக தான் தலைமை வைக்கணும், விஜய் வந்து நமக்காக பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை தான் அவங்களுக்கு இருக்கு. இல்லாட்டினா ராஜேந்திர பாலாஜியின் குரலுக்குள்ள ஒளிந்திருப்பது வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேசுவதற்கு பின்னாடிலாம் எடப்பாடியோட மைண்ட் வாய்ஸ் தான் அது. விஜய் மட்டும் ஓகே பண்ணா எடப்பாடியே கூட பேசுவார் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஏன்னா அவன் கட்சிக்காரனே கூட்டிட்டு வந்து தாவேகா கூடிய ஆட்டை விட்டு பிள்ளையார் சுத்தி போட்டாச்சு புதிய கூட்டணி. சார், இப்போ விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு சார், பாஜக இருக்க பக்கம் நான் வரமாட்டேன். அதாவது பாஜக கூடயும் திமுக கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டேன், மற்ற எல்லாரும் கூடயும் நான் வந்து ஓகே அப்படின்னு அவர் ஓப்பனாக தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து பாஜகவோட சேர்ந்து தான் இருக்காங்க, தனியாக இல்லாமல் இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை உடச்சிட்டு வந்தால் அவங்களால எதுவும் பாஜக எதுவும் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. பண்ண முடியவும் முடியாது, உடனடியாக பண்ண முடியாதுங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க அதிரடி நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை எதிர்கொள்ள முடியும். ரைட், ஓகே, அப்போ இருக்கும். சரி, அப்போ அப்படி வச்சுப்போம். அது ஒன்று, அது அப்புறம் ஓகே. ஆனால் இப்போ இப்படி வரும்பொழுது அதிமுகவும் தாவகவும் கூட்டணி அமைக்கிறான்னு வைங்களேன், அப்போ யாருக்கு என்னன்ற விஷயம் இருக்குல்ல. ஏன்னா வந்து தாவக்கு ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அதிமுக கூட சேர்த்துட்டு யாருக்கு அதை கொடுப்பாங்க? அந்த அவங்களுடைய முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும். முதல் கட்டமாக நம்ம முதலமைச்சர் ஆக முடியாது. அவரோட டார்கெட்டு 2031 அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் டார்கெட். நான் கட்சிக்காரனோட நான் தாவேக்காரர்கள் பல பேரோட உரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றேன், அவங்க சொன்ன கருத்தை. அதனால இப்போ உடனடியாக ஒண்ணுமே நடக்காது. முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டா கூட அதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. செல்லாத நோட்டு மாதிரி தான் இது. இப்போ இவரை செல்லுபடி ஆக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படி விஜயகாந்த் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்துக்கு அதிமுக தான் உயர்த்தியது. அதனால அதிமுக பக்கம் வந்து அவர் போயிட்டாருன்னா அவருக்கு செல்வாக்கு வந்துடும். அவர் துணை முதலமைச்சர் மாதிரியான பேரங்களை பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அந்த லெவலே இமேஜை வந்து கூட்டிடும். இப்போ நீங்க திமுகவில் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து என்பது அடுத்த தலைவர் இவர் தான், உதயநிதி தான் அடுத்த தலைவர் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை காட்டுதுல. அது மாதிரி வந்து விஜய் தான் வந்து துணை முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அடையாளம் என்பது எதிர்காலத்தில் அவர் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்பதற்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படும். சரி, அதனால அதை நோக்கி அவர்கள் நகர்த்துவார்கள். ஆனா அப்படி நகராம பார்த்துக்கிறதுக்கான வேலையும் அரசியல் நடந்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதுக்கான வேலைகளை செய்யறதுங்கிறது பாஜகவோ அல்லது திமுக யாரு? அப்படி 2 பேருமே அதை செய்யறாங்க. 2 பேரும் அதை செய்யறாங்க. ஓகே, 2 கட்சிகள்லையுமே. ஏன்னா 2மே அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம். பாஜக இந்தியாவை ஆளுகிறது, திமுக தமிழ்நாட்டை ஆளுகிறது. 2 கட்சிகளுமே அவனே நீ அந்த பக்கம் போனேன்னா நாங்கள் எங்களுக்கு ஆட்டம் காட்டுறோம் அப்படிங்கிறதுனால இந்த டயரை வந்து பஞ்சர் ஆக்கிற வேலையை அது 2 கட்சியுமே பார்த்துக்கிறோம். அகில இந்திய அளவில் வந்து விசாரணை வளையத்தின் மூலமாக அவர் அந்த பக்கம் அச்சுறுத்தப்படுவார். இந்த பக்கம்
அதிமுக கூட்டணியிலே தாவேகா சேர விடாமல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை சில மறைமுக சக்திகள் மூலமாக திமுகவும் அதை எதிர்பார்க்கும். ரெண்டு பக்கமே அவருக்கு ஆபத்து இருக்கு. இதை மீறி அவர் என்ன சமயோசிதமாக முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியில தான் அவருடைய அரசியல் எதிர்காலமே அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அது அவங்க சவாலாக இருக்குங்கிறது மோடி 2014 ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ்நாடு சவாலாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த முறை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டணும். ஏன்னா மோடியோடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அமித்ஷாவோட அந்த வித்தங்கிறது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் பழிக்குது. 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில் கூட ஆட்சியை கைப்பற்றாங்க. பேக் டு பேக் வந்து ஹரியானாவில் வராங்க, மகாராஷ்டிரா வராங்க, நம்ம பீகாரில் கூட பெரிய அளவு வெற்றி பெறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மட்டும் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மோடியோட மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விட்டுட்டு அங்கே போயிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாருங்களேன். அப்போ அந்த பெரிய கேமில் தனக்கு என்ன ரோல், பாஜகக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். பாஜக மதிமுகவே கையில் எடுத்துரும். மதிமுக கையில் எடுத்துக்கிட்டு கூட்டணி வலிமையை கூட்டுவதற்காக வேறு சில கட்சிகளை கையில் எடுப்போம். வெறும் அதாவது பாஜக தான் அந்த தலைமை தாங்க அந்த அன்னைக்கு. மதிமுக போன்ற கட்சிகளை, தேமுதிக போன்ற கட்சிகளை நாங்கள் கூடுதலாக தொகுதியை தர்றோம், நாங்களே செலவழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில ஆசைகளை காட்டி ராஜ்யசபா தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பேரங்களை பேசி வேறு சில கட்சிகளுக்கு வலை விரிப்பார்கள். தாவேகாவும் அதிமுகவும் சேர விடாமல் பார்த்துக்குவாங்க. மீறி சேர்ந்தா திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள போவதற்கு காத்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவையோ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மதிமுகவையோ விலகுவதற்கான ஏற்பாட்டை செய்வாங்க. எப்படி போனாலும் அவங்களுடைய அரசியலின் கணக்கு என்பது 0லேருந்து தொடங்குது. 1, 2 ஒரு 4 எம்எல்ஏங்கிறது 8 எம்எல்ஏ ஆனாலும் அவங்களுக்கு வந்து அது வெற்றி தான். ஏன்னா அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அதனால அவங்க அரசியல் கணக்கு வந்து என்னன்னா படிநிலை வளர்ச்சியை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் கனவு கூட காண முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கான அடிப்படை முகாந்திரங்கள் இங்கே இல்லைன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே வந்து ஆர்எஸ்எஸும் பெரிய வலிமையாக இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வாக்காளர்கள் வந்து மறுபடியும் வானதி சீனிவாசனுக்கே ஓட்டு போட மாட்டாங்க. கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ நிராகரிக்கப்பட்டது ஒன்று கையில் எடுத்தாலே பெரிய வாக்கு பின்னடைவை சந்திக்கும். அதனால அரசியல் ரீதியாக பாஜக கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால இதை வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. நிச்சயமாக அவர்கள் முயற்சி செய்வார்களே தவிர முடிவை எட்டுவார்கள் என்று அவர்களே நம்பலை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கிறது பாஜகவோட விருப்பம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து அப்படி ஒரு விஷயத்தை சாத்தியமாக்குறாங்க அப்படின்னா அதனால பாஜக ஒரு கெயின் இருக்குல்ல. ஏன் வந்து அந்த ஸ்பேஸை கூட ஏன் அவங்க அதை அடைக்கணும்னு நினைக்கிறாங்க? அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அது இல்லைங்க, நடக்கணும்னு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, வேலை திட்டம்லாம் இருக்கு. அதுக்கான சக்தி இல்லையே. மயிரை கட்டி மலையை இழுக்கிறான், வந்தா மழை போனா மயிருங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் இந்த மயிரை கட்டி மலையை இழுக்க முடியுமான்னு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் நீ வந்து ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இந்த திட்டங்களை நான் கூடுதலாக நிதி கொடுத்துருக்கேன், வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கேன், மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வந்திருக்கேன், உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கேன், கீழடியினுடைய ஆய்வுகளை ஒப்புக்கொண்டிருக்கேன், ஏதாவது மக்கள் நல திட்டங்களை நான் செஞ்சுருக்கேன், கூடுதல் நிதி கொடுத்து ஏதாவது ஒன்று சொன்னாதான் இங்கே ஓட்டு வாங்க முடியும். சும்மா எப்போ பார்த்தாலும் நான் வந்து இந்து முருகருக்கு மாநாடு போடுறேன்னா, முருகனை நீங்கள்லாம் பாஜகவை உருவாகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் முருகனை கும்பிட்டோங்கடா, நீ என்னடா எங்களுக்கு பக்தியை கற்றுக் கொடுக்குற, நீ போப்பா ஓரமா அப்படின்னு விலக்கி விட்டுருவாங்க. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் திராவிட இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் என்பது பாஜகவை எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். அண்ணாமலைக்கே திராவிட செல்வன்னு போஸ்ட் அடிக்கிறாங்க பாஜக. அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலைக்கே பாஜக மேலே நம்பிக்கை கிடையாது. 36 தொகுதி ஜெயிச்சிருவோம் நாடாளுமன்றத்துலன்னு இவங்களா வார் ரூம் நடத்தி, இவங்களா ஐடி எல்லாம் வந்து இவங்கெல்லாம் ரெடி பண்ணி, இவங்களே தொலைக்காட்சிக்கு பணத்தை எல்லாம் கொடுத்து வந்து இந்த உலகத்துக்கே வந்து வேந்தர்கள்லாம் அரசர்கள்லாம் ஒழிக்கப்பட்ட பின்னாடி இன்னும் அரசராக வீட்டில் இருக்கக்கூடிய பாரி வேந்தர்கள்லாம் வந்து சேனல்களில் ஒளிபரப்புறாங்க. 36 தொகுதியில் வந்து பாஜக வந்துடும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு பாரிவேந்தர் டவுசரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே அவர் ஜெயிச்ச தொகுதியிலேயே அவரை தோக்கடிச்சு விட்டாங்க பாஜக. அண்ணாமலை ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. அதனால வெளிச்சத்துல வேட்டியை போட்டு ஓடுறது மாதிரி தான் பாஜக நிலைமை இருக்கு. அவங்களால என்ன தலைகீழா தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாது. அவங்களுக்கு உறுதியா தெரியும். கிடைச்ச வரைக்கும் லாபம், எரிகிற வீட்டில் அல்ற வரைக்கும் லாபம் மாதிரி தான் அவங்க கதை. அதை தாண்டி சவுடால் விடுவாங்க, சவுடால் பேசுவாங்க, திமுறா பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. களத்துல ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே நடக்காது. நல்ல சார், தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை நோக்கி இதெல்லாம் நகருதா, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.